இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கங்க. வணக்கங்க ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க ஐயா. ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. பண்டிகை ஏற்பாடுலாம் எப்படி நடக்குது? ரொம்ப பிரமாதமா நடக்குதுங்க ஐயா. அன்னைக்கு இந்த தாய் பூஜை செஞ்சதுனாலதான் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஐயா. இந்த வருஷம் நல்ல மழை பெஞ்சு பயிர்களும் நல்லா விளைஞ்சிருக்கு. விவசாயிகள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த வருஷம் நீங்க போனதுக்கு அப்புறம் திரும்ப இன்னைக்கு நீங்க வந்து உங்க குடும்ப தலைமையில பூஜை நடக்க போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. இது எங்களோட கடமைங்க. அம்மனோட அருளால நாம எல்லாருமே சகல சௌபாகியத்தோட இருக்கோம். இவ என் சின்ன மருமக ஜானவி, எங்க விவேக்கோட மனைவி. இவ வேற யாரும் இல்ல, லக்ஷ்மியோட தங்கச்சி தான். வணக்கம்மா. வணக்கங்க. இவ எங்க பேரன் ஜுன்னு, நந்தன் குடும்ப வாரிசு. இவ எங்க பேத்தி லக்கி. வணக்கங்க. வணக்கம் பாப்பா. பையன் பார்க்க ரொம்ப அழகா இருக்காருமா. பார்க்க நம்ம மித்ராயா மாதிரியே இருக்காரு. பார்த்தாலே தெரியுது அவரோட பையன் தான். பயணம் பண்ணிட்டு டயர்டா வந்தோம். இப்படியே பேசிட்டே வெளியே நிக்க வைக்க போறீங்களா, இல்லனா எங்களை உள்ள அனுப்ப போறீங்களா? ஐயோ வாங்கம்மா, நீங்க வரீங்கன்னு சொல்லி வீடு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். ஐயா நாளைக்கு காலைல வந்து பாக்குறேன். சரிங்க, நல்லது. போலாம். சரி. என்னாச்சு லக்ஷ்மி? நம்மள யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி எனக்கு தோணுது அத்தை. இந்த ஊர்ல நம்மள யார் ஃபாலோ பண்ண போறாங்கம்மா? அவங்க இந்த ஊர் ஆளுங்க கிடையாது மாமா. சிட்டில இருந்து நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பசங்கள மோத போன அந்த காரை பத்தி பேசுறியா? அது ஏதோ தெரியாம நடந்திருக்கும் லக்ஷ்மி. அது தெரியாம நடந்தது இல்ல அத்தை. அந்த கார்ல இருந்த ஒருத்தனை நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பாத்திருக்கேன். நீ எப்ப பார்த்தமா? மித்ராவை கிட்னாப் பண்ண கேங்ல ஒருத்தன் இன்னைக்கு அந்த கார்ல இருந்ததை நான் பார்த்தேன். அப்படின்னா அவங்க மித்ராவை டார்கெட் பண்றாங்களா? நிச்சயம் இருக்கலாம் அத்தை. ஆனா இப்ப இந்த விஷயத்தை யாருக்கிட்டயும் சொல்லிடாதீங்க. அப்புறம் எல்லாரும் பயந்துருவாங்க. நம்ம சந்தோஷமா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்தா இது என்னமா புது பிரச்சனை? நீங்க கவலைப்படாதீங்க மாமா. நான் அவர் கூட இருக்கிற வரைக்கும் அவருக்கு எந்த ஆபத்தும் நடக்காது. அவரை எப்படியாவது நான் காப்பாத்திருவேன். வாங்க போலாம். வாங்க அத்தை.